my dear brothers and sisters. How are you all today? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் வரவேற்கிறேன். It is wonderful to see all of you on this brand new program. இந்த புதிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. You have been hearing and studying together with us many wonderful programs on Angel TV. ஏஞ்சல் டிவிலே அநேக வித்தியாசமான புதிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். And all the purpose is towards building the body of Christ for the end times. நோக்கம் எல்லாமே கிறிஸ்துவின் சரீரத்தை கடைசி காலத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவது. And one more blessed new program we are presenting from this day onwards. இந்த நாளிலிருந்து இன்னொரு புதிய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். On the 6th of April 2018, 2018 ஆண்டின் ஏப்ரல் 6ஆம் தேதி I had a sleepless night that day. அன்றைக்கு எனக்கு தூக்கமே வரவில்லை. Up to 2:30 in the morning, I was not able to sleep at all. காலை 2:30 மட்டுமா என்னால் தூங்கவே முடியவில்லை. I don't know why sleep departed from my eyes. என் கண்களை விட்டு தூக்கம் ஏன் விலகினது என்று தெரியவில்லை. I was just tossing on the bed left and right. படுக்கையில் இப்படியும் அப்படியுமாய் திரும்பிக் கொண்டிருந்தேன். No matter how much I tried, I could not sleep at all. எவ்வளவுதான் முயன்றாலும் என்னால் தூங்க முடியவில்லை. And soon when I looked at my clock, it was 2:30 in the morning. நேரத்தை பார்க்கும் பொழுது காலை 2:30 மணி. So I thought, all right, let me go and spend some time in prayer. சரி, போய் நான் ஜெபத்திலே இருக்கட்டும் என்று தீர்மானித்தேன். So as I waited at the feet of the Almighty God, தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது just a little later I saw a vision of a lampstand in the tabernacle of Moses. சற்று நேரத்திலேயே மோசேயின் கூடாரத்தில் இருக்கிற விளக்கு தண்டை ஒரு தரிசனமாய் பார்த்தேன். As I was looking at that, the Lord Jesus began to reveal some mysteries about the lampstand. அதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே விளக்கு தண்டை குறித்த சில ரகசியங்களை இயேசுவானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். So I quickly wrote down everything the Lord told me. தேவன் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் குறித்துக் கொண்டேன். So 30 minutes later, I thought in my heart, it was for this purpose sleep had departed from me. 30 நிமிடங்கள் கழித்து எனக்கு புரிந்தது, இதனால் தான் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று. So I thought, let me go down and lie down for a while before I get up later to pray. சரி, மறுபடியுமாய் கொஞ்சம் நேரம் படுத்து மறுபடியும் ஜெபிக்க எழும்புவோம் என்று நினைத்தேன். As I got up from my knees, முழங்காலிலிருந்து எழும்பியதும் I felt a nudge in my spirit not to get up from prayer but to continue waiting on God. என்னுடைய ஆவியிலே ஜெபத்திலிருந்து விலகக்கூடாது, தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும் என்று ஒரு ஊந்துதலை உணர்ந்தேன். So I sat down and began to quiet myself waiting on God continually. மறுபடியும் உட்கார்ந்து என்னை அமைதிப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். When I became very still and quiet, மிக அமைதியுற்ற அந்த வேளையிலே a word came before the eyes of my mind. என்னுடைய மனதிலே ஒரு வார்த்தை தோன்றியது. The order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை. I wondered at that. நான் ஆச்சரியப்பட்டேன். I thought in my mind, நான் யோசித்தேன், what is this order of Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையா? The subject of Melchizedek is a very mysterious subject. மெல்கிசேதேக்கின் தலைப்பு ஒரு ரகசியமான தலைப்பு. The Bible doesn't explain in greater detail about Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் மிக விரிவாய் விளக்குகிறதில்லை. And Bible scholars are always having difficulty trying to explain and understand about Melchizedek. வேத வல்லுனர்களுக்கு மெல்கிசேதேக்கை புரிந்து கொள்வதும் அதை விளக்குவதும் கடினமான காரியமாய் இருக்கிறது. I have read about Melchizedek, மெல்கிசேதேக்கை பற்றி வாசித்திருக்கிறேன். but since it is a very mysterious subject, I didn't delve deeper into it. ஆனாலும் அது ஒரு மறைபொருளாய் இருக்கிறதினால் அதற்குள்ளே நான் ஆழமாய் போகவில்லை. And I know of some other ministers of God who have received some wonderful revelations about Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்த ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு சில தேவ ஊழியர்கள் எனக்கு தெரியும். About a year ago, ஒரு ஆண்டுக்கு முன்பாக one of our ministry's spiritual daughters asked me a question. நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மகள் ஒரு கேள்வி கேட்டாள். She said, Papa, please teach me about Melchizedek. அப்பா, மெல்கிசேதேக்கு குறித்து எனக்கு கற்றுத்தாருங்கள். I said, my dear daughter, I do not know much about Melchizedek. If you want to know about Melchizedek, go and read some other books by some ministers. நான் சொன்னேன், எனக்கு அருமையான மகளே, மெல்கிசேதேக்கை குறித்து எனக்கு அதிகமாய் தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மற்ற ஊழியர்கள் எழுதிய புத்தகத்தை வாசித்து பார். But that day when this word came before my eyes, ஆனால் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் தோன்றின பொழுதோ I began to wonder, what is this? நான் யோசித்தேன், இது என்ன? Why is this word coming before my mind
at this hour? இந்த நேரத்தில் என் கண்களுக்கு முன்பாக ஏன் இந்த வார்த்தைகள் வருகிறது? So I began to meditate on that. தொடர்ந்து அதை குறித்து நான் தியானித்தேன். As I began to meditate, நான் தியானித்த வேளையில் the Lord Jesus Christ came to me. கர்த்தராகிய இயேசு என்னிடத்தில் வந்தார். And he began to speak and teach about the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்து எனக்கு போதிக்கவும் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் தொடங்கினார். For 1.5 hours, the Lord Jesus sat like a wonderful teacher to teach his student. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு அருமையான போதகனை போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாணவருக்கு இதை சொல்லித் தந்தார். So this is what I was mandated to share with you. இதைத்தான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். Then the Lord Jesus gave me a counsel. பின்பு இயேசுவான் ஒரு ஆலோசனை தந்தார். This is a very important subject that must be taught to everybody around the world. உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டியது முக்கியமான தலைப்பு. Because in the last days, this order of Melchizedek must rise up. கடைசி நாட்களிலே மெல்கிசேதேக்கின் முறைமையானது எழும்ப வேண்டும். The word order means a company. முறைமை என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டம். So huge company of people belonging to the Melchizedek order must be raised up all over the world. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தினர் உலகம் எங்கிலும் எழும்ப வேண்டும். So because of the Lord's counsel, we are doing this teaching now. கர்த்தருடைய ஆலோசனையின்படி இந்த போதகத்தை உங்களுக்கு வழங்குகிறோம். So on this same day, same time, every week, we will continue to study about Melchizedek. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே மெல்கிசேதேக்கின் முறைமை நாம் தொடர்ந்து படிப்போம். So this is going to be a Bible study. இது ஒரு வேத பாடம். And many blessed and respected ministers of God who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அநேக தேவ ஊழியர்கள் You can also take this and teach your congregation and teach other people. நீங்களும் இதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சபைக்கும் மற்றவர்களுக்கும் இதை கற்றுத்தரலாம். And even ordinary believers who are in charge of Bible study groups or youth groups. வேத பாடக்குழுக்கள் வாலிப குழுக்களுக்கு பொறுப்புகளாய் இருக்கிற சாதாரண விசுவாசிகளும் கூட You can take down all the notes. நீங்களும் இந்த குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். And you can also share it and teach with others. நீங்களும் இதை பகிர்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கலாம். So have your Bible and your notebook very ready each time you come and sit for this program. இந்த நிகழ்ச்சியை காண வரும்போதெல்லாம் உங்களுடைய வேதாகமும் நோட்டு புத்தகத்தை ஆயத்தமாய் கொண்டு வாருங்கள். Very soon I'm going to write a book on this subject. சீக்கிரத்தில் இந்த தலைப்பில் ஒரு புத்தகத்தை நான் எழுதுவேன். So once the book is out, you'll have more information than what I'm sharing now. அந்த புத்தகம் வெளிவந்ததும் நான் சொல்லுகிறதை காட்டிலும் கூடுதலான தகவல் அதிலே இருக்கும். Now if you read the Bible in Hebrews chapter 5 verse 10 and 11. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே This is what the apostle Paul says concerning the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இதனையே சொல்லுகிறார். So turn your Bible to Hebrews chapter 5. எபிரேயர் 5க்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 10 says like this. 10ஆம் வசனம். Called by God as high priest according to the order of Melchizedek, of whom we have much to say and hard to explain, since you have become dull of hearing. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். Look at what the apostle Paul is writing here. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை கவனியுங்கள். This is hard to understand. இதை புரிந்து கொள்வது கடினம். He wants to share that to the Hebrew Christians. எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். He said, but because you are still very immature, ஆனால் இன்னும் நீங்கள் முதிர்ச்சி பெறாததினால் you have not grown in the spirit. நீங்கள் ஆவியிலே வளரவில்லை. So I cannot explain this in detail to you. இதை நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல முடியாது. Similarly, even when the Lord Jesus Christ was on this world, he too told his disciples something similar to that. இதை போன்ற ஒரு காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பூமியில் இருக்கும்போது ஒரு முறை சொன்னார். In John chapter 16 verse 12, யோவான் 16:12 I want to share many things with you, உங்களோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். but you are not ready. ஆனால் நீங்கள் தயாராக இல்லை. So even the Lord Jesus Christ wanted to share many teachings
and many mysteries. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக போதனைகளை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். But the people are dull of understanding. ஆனாலும் மக்கள் மந்தமுள்ளவர்களாய் இருந்தார். So they could not understand the deeper things. ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. So how were the people during the Apostle Paul's time? பவுலினுடைய நாட்களிலே மக்கள் எப்படி இருந்தனர்? Paul says you are dull of understanding. பவுல் சொல்லுகிறார் நீங்கள் மந்த புத்தி உள்ளவர்கள். So how dull were they? எவ்வளவு மந்தமா இருந்தார்கள்? Now you need to turn your Bible to Hebrews chapter 5. எபிரேயர் 5க்கு நீங்கள் திரும்ப வேண்டும். We will read verses 12 to 14. 12 14 நாம் வாசிப்போம். Now remember one thing. ஒன்றை நினைவில் வையுங்கள். This is not preaching. இது பிரசங்கம் அல்ல. This is teaching. இது போதகம். So we will study the Bible and the words very carefully one by one. வேதத்தையும் வார்த்தைகளும் மிக கவனமாய் நாம் படிக்க போகிறோம். So you should not just simply sit and listen. உட்கார்ந்து அப்படியே கேட்கிறதல்ல. Must have the Bible with you in your hand. கையிலே வேதம் இருக்க வேண்டும். Although you will see the scriptures on the screen, வேத வசனங்களை திரையில் பார்த்தாலும் yet it will be good for you to have your Bible and take notes. உங்கள் வேதத்தை திறந்து குறிப்பு எடுப்பது நல்லது. So let's look at Hebrews chapter 5 verse 12. எபிரேயர் 5:12 பார்ப்போம். For though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracles of God, and you have come to need milk and not solid food. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். For everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, for he is a baby. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். But solid food belongs to those who are full of age, that is, those who by reason of use have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Now look at the scriptures. இந்த வாக்கியங்களை கவனியுங்கள். The Apostle Paul, looking at the Hebrew Christians, he says like this. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இப்படி சொல்லுகிறார். You are very dull of understanding. நீங்கள் மந்தமுள்ளவர்கள். Instead of eating solid meat, பலமான ஆகாரத்திற்கு பதிலாக you are still drinking milk of the word of God. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின் பாலை உண்கிறீர்கள். It's like a newborn baby. அது ஒரு புதிய குழந்தை போல. A newborn baby drinks milk. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை பாலை குடிக்கும். Recently, one of my staff gave birth to a baby. சமீபத்தில் நம்முடைய பணியாளர் ஒருவருக்கு குழந்தை பிறந்தது. So she told me that after 1 year of feeding her baby, she's now giving some different food. ஒரு வருஷம் குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்டு இப்பொழுது இன்னொரு ஆகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னாள். In the natural, a mother judges how much time should a baby drink milk. இயற்கையிலேயே ஒரு தாய்க்கு தெரியும் எவ்வளவு நாட்கள் அந்த குழந்தை பால் குடிக்க வேண்டும் என்று. And after that period, a baby should progress or be promoted toward eating a little solid food. அந்த காலகட்டத்தை தொடர்ந்து அந்த பிள்ளையானது வளர்ந்து நல்ல ஒரு பலமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Can you imagine if a 5-year-old child is still drinking mother's milk? ஒரு 5 வயது குழந்தை தாய்ப்பாலே எடுத்துக்கொண்டிருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? All of you will know that at that age, a child should not drink mother's milk. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வயதிலே இந்த குழந்தையானது தாய்ப்பாலை குடிக்க கூடாது. But very sadly, in the Christian church, the older the believers, they are still drinking like mother's milk, the word of God. ஆனாலும் துக்ககரமான காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவ சபையிலே அவர்கள் எவ்வளவுதான் வயதானாலும் அவர்கள் தொடர்ந்து தாய்ப்பாலை தான் உண்டு கொண்டிருக்கிறார்கள். So the Apostle Paul is saying, don't be a baby in the spirit. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ஆவியிலே குழந்தையை போல் இருக்க வேண்டாம். You must grow. நீங்கள் வளர வேண்டும். Don't always be just centered around the first principles. எப்பொழுதுமே மூல உபதேசங்களை சுற்றியே இருக்க வேண்டாம். So as a result, he was not able to teach them deeper things. அதன் விளைவாக ஆழமான காரியங்களை அவரால் சொல்லித் தர முடியவில்லை. Now you may ask me one question. நீங்கள் ஒருவேளை இந்த கேள்வி கேட்கலாம். If
The Christians during the Apostle Paul's times were all very babies and he could not teach deeper. அப்போஸ்தலனாகிய பவுலின் நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் குழந்தையை போல் இருந்த காரணத்தினால் அவரால் ஆழமான காரியத்தை கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று இருக்கும் பொழுது, How is the situation presently? இப்போதைய சூழல் எப்படி உள்ளது? Has the present age Christians matured very much? தற்கால கிறிஸ்தவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களா? One thing is very clear. ஒன்று தெளிவாக இருக்கிறது. In Revelation chapter 10, வெளிப்படுத்தின விசேஷம் 10 the Holy Bible says like this. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. When the seventh angel blows the trumpet, ஏழாவது தேவதூதன் எக்காளம் ஊதும் பொழுது the mysteries of God will be made manifest. தேவனுடைய ரகசியங்கள் வெளியரங்கமாகும். So that time has come now. அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. So the mysteries of God are being made manifest. தேவ ரகசியங்கள் வெளியாகிறது. Like I told you in the beginning, ஆரம்பத்தில் சொன்னது போல் this is one subject I've never pondered or meditated on, இந்த தலைப்பை குறித்து நான் அதிகமாய் சிந்தித்ததும் இல்லை, தியானித்ததும் இல்லை. because it's a mysterious subject. ஏனென்றால் இது ஒரு ரகசியமான தலைப்பு. In the 39 years of my ministry life, என்னுடைய ஊழியத்தின் 39 ஆண்டுகளில் never before the Lord has ever revealed or spoken to me anything about the Melchizedek order. மெல்கிசேதேக் முறைமை குறித்து எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினதோ வெளிப்படுத்தினதோ எனக்கு இல்லை. Only at this time. இந்த காலகட்டத்தில் தான். Why? ஏன்? Because now the time has come. ஏனென்றால் அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. But the mystery seals have got to be broken one by one. தேவனுடைய ரகசிய முத்திரைகள் ஒவ்வொன்றாய் உடைக்கப்பட வேண்டும். Because the body of Christ, the bride of Christ must mature in the knowledge of God before the bridegroom comes for the bride. மணவாளன் மணவாட்டிக்கென்று வருவதற்கு முன்பாக கிறிஸ்துவின் சரீரம் தேவ அறிவிலே வளர வேண்டும். So we cannot remain as babies any longer. நாம் இனி குழந்தைகளா இருக்க முடியாது. Now I want you to look at Hebrews chapter 5 verse 13. எபிரேயர் 5:13 திரும்புவோம். The scripture says, வேதம் சொல்லுகிறது, everyone who is still like a baby in Christ, கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தையா இருக்கிறவர்கள் they are unskilled in the word of God. அவர்கள் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். Because they are still baby. அவர்கள் குழந்தைகள். And if you are unskilled in the word as a baby, கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் பழக்கம் இல்லாதவர்களா இருந்தால், verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, your spiritual senses are very dull. உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வுகள் மந்தமாய் இருக்கும். You cannot discern between good and evil. நன்மை தீமையை பகுத்தறிய முடியாது. My dearly beloved brothers and sisters, sons and daughters, அன்பான சகோதர சகோதரிகள், மகன் மகள்மார்களே, we cannot be like that in these last days. கடைசி நாட்களில நாம் அப்படி இருக்க முடியாது. You know, many housewives are very wise in one area. பாருங்கள், குடும்ப தலைவிகள் ஒரு காரியத்திலே புத்தியா இருக்கிறார்கள். When their kitchen knife becomes little blunt, அவருடைய சமையல் அறை கத்தியானது கூர்முனை இழக்கும் பொழுது they will sharpen the edges of the knife அவர்கள் கத்தியை கூர்மையாக்குவார்கள். so that the knife can be very sharp to cut meat or vegetable. மறுபடியும் காய் அல்லது கறியை வெட்டுவதற்கு அது உபயோகப்பட வேண்டும். In the same manner, அதேபோல் our mind must be very sharp to discern. நம் சிந்தையும் பகுத்தறிய கூர்மையா இருக்க வேண்டும். The sword of the Spirit, the word of God which is within us, must be sharp. ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே கூர்மையா இருக்க வேண்டும். When the sword is sharp, then it can discern right from wrong. பட்டயம் கூர்மையா இருக்குமானால் சரியிலிருந்து தவறை அது பகுத்தறியும். We need that very much in these last days. கடைசி காலத்தில் அது நமக்கு மிக அத்தியாவசிய தேவை. Because the Holy Bible tells us, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, demons will go everywhere. பிசாசுகள் எங்கும் சென்று, False teachers are going everywhere. கள்ள போதகர்கள், False prophets are going everywhere. கள்ள தீர்க்கதரிசிகள், And they will teach divisive wrong doctrines. பிரிவுக்கேதுவான கள்ள உபதேசங்களை போதிப்பார்கள். Even doctrines of demons. பிசாசின் உபதேசங்களும். So when you hear something, இவைகளை கேட்கும் பொழுது, if the sword of the word inside you is blunt, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் பட்டயம் கூர்முனை எழுந்திருக்குமானால், you will not be able to discern good and bad. நல்லதையும் தீயதையும் உங்களால் பகுத்தறிய முடியாது. But if the sword within you is very sharp, ஆனால் உங்களுக்குள் இருக்கும் பட்டயம் கூர்மையா இருந்தால், then when you hear a wrong word or a wrong teaching, ஒரு தவறான வார்த்தை போதகத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, the word within you will give you the discernment that this is wrong. உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தையானது இது தவறு என்று உங்களுக்கு உணர்த்தும். Let me give you one very good example. ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லட்டும். In the book of Acts, you read about the Christians
Christians at Berea. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே பெரேயா பட்டணத்து கிறிஸ்தவர்களை குறித்து வாசிக்கிறோம். The Apostle Paul tells about them. பவுல் அவர்களை குறித்து சொல்லுகிறார். When the Berean Jews heard the gospel of Jesus Christ that the Apostle Paul taught, அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த கிறிஸ்துவை குறித்து பெரேயா பட்டணத்தார் அறிந்த பொழுது, they did not argue with Paul, how come you're teaching heresy? தேவ தூஷணமானது எப்படி போதிக்கிறாய் என்று பவுலோடு கூட அவர்கள் தர்கிக்கவில்லை. They were devout Jews. அவர்கள் பக்தியுள்ள யூதர்கள். Now the Apostle Paul is bringing a new teaching about the Messiahship of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியா நிலை குறித்த ஒரு புதிய போதகத்தை பவுல் கொண்டு வருகிறார். They did not do like what many people and many pastors and preachers are doing today. இன்றைக்கு இருக்கிற அநேக பிரசங்கியார்கள் போதகர்கள் செய்வது போல் அவர்கள் செய்யவில்லை. Immediately they oppose. உடனடியாக எதிர்ப்பது. Immediately they denounce that every new thing is of the devil. எல்லா புதியதுமே பிசாசினிடத்தில் வருகிறது என்று அதை மறுதலிப்பார்கள். That's what been done today. அது இன்றைக்கு நடக்கிறது. But that's not what the Berean Jews did. ஆனாலும் பெரேயா பட்டணத்தார் அப்படி செய்யவில்லை. You know what they did? என்ன செய்தார்கள் தெரியுமா? The Apostle Paul says, பவுல் சொல்லுகிறார், they searched the scriptures. அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள். They took the teachings of the Apostle Paul பவுலின் உபதேசங்கள் எடுத்துக்கொண்டார்கள். and they compared it with the Old Testament prophecies. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். And then they found the truth. பின்பு சத்தியத்தை கண்டு கொண்டார்கள். Is comparing scriptures with scriptures. வேத வாக்கியங்களை ஒன்றோடொன்று பொருத்தி பார்ப்பது. And when they found the truth according to the word of God, கர்த்தருடைய வசனத்தின்படியே சத்தியத்தை கண்டு கொண்டதும், then they began to embrace the new. பின்பு அந்த புதியதை ஏற்றுக்கொண்டார்கள். When I was born again, நான் மறுபடியும் பிறந்த பொழுது I joined a church that is very traditional. நல்ல பாரம்பரிய சபையிலே நான் போய் சேர்ந்தேன். And the church does not believe in the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அந்த சபை நம்புகிறதில்லை. So I became very strong in that belief. அந்த நம்பிக்கையில் நானும் இருந்தேன். They believe in the Holy Spirit, பரிசுத்த ஆவி நம்புகிறார்கள். but not in the baptism of the Holy Spirit and speaking of tongues like the Pentecostals teach. பெந்தேகோஸ்தே மக்கள் சொல்லித் தருவது போன்ற பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், அந்நிய பாஷைகளில் பேசுவது போன்ற காரியங்களை அவர் நம்புவதில்லை. And when I began to meet some Pentecostal believers or pastors, பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் போதகர்களை நான் சந்தித்த பொழுது I used to argue with them அவர்களோடு கூட நான் தர்கிப்பேன். and prove them all wrong. எல்லாம் தவறு என்று நிரூபிப்பேன். About a year later, ஒரு ஆண்டு கழித்து I began to realize that the church that I belong to, where they teach about the baptism of the Holy Spirit, was wrong. நான் போகும் சபையில் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்து அவள் சொல்லுகிற காரியம் எல்லாம் தவறு என்று புரிந்து கொண்டேன். Then what I did was, பின்பு நான் என்ன செய்தேன் என்றால், I began to study the 4 Gospels and the book of Acts. 4 சுவிசேஷ நூல்களையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் நான் வாசித்தேன். I read and read many times திரும்ப திரும்ப அதை வாசித்தேன். until I found the truth about the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் மட்டும் I didn't go to any Pentecostal church to hear their teachings about the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்து தெரிந்து கொள்ள எந்த ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கும் நான் செல்லவில்லை. So I decided that the truth is only in the word of God. சத்தியம் வேத வசனத்திலே தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். Many times I read those 5 books over and over again. பல முறை அந்த புத்தகங்களை நான் திரும்ப திரும்ப வாசித்தேன். That's what the Berean Jews did. அதைத்தான் பெரேயா பட்டணத்தார் செய்தார்கள். That's what we should do. அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். That is why I'm encouraging you. ஆகையால் தான் நான் உங்களை When உற்சாகப்படுத்துகிறேன். you come and sit in this program, இந்த நிகழ்ச்சி காண வரும் பொழுது must have your Bible with you. வேதம் இருக்க வேண்டும். Have a notebook with you. ஒரு நோட்டு புத்தகம். Write down everything that I'm saying. நான் சொல்லுகிற யாவற்றையும் குறித்துக் கொள்ளுங்கள். And during your free time, you meditate the scriptures. விடுப்பான நேரத்தில் இந்த வசனங்களை தியானியுங்கள். And the Spirit of truth who is with you will lead you into all truth. உங்களுக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவர்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். Amen. ஆமென். This brings this program to a close. இதோடு இந்த நிகழ்ச்சி முடிகிறது. We will continue this next week. மறுபடியும் அடுத்த வாரம் தொடருவோம். Please tell all your friends and all you know about this program. இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு எல்லாம் அறிவியுங்கள். It is of great importance that all believers have an understanding about the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்து அறிந்து கொள்வது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியமாயிருக்கிறது. God bless you all till we meet again next week. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu
India. Email ID info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.